வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ, லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை பற்றி கிளாஸஸ் நடத்தியிருந்தேன். அடுத்தது ஒரு ட்ரபுள் ஷூட்டிங். எஸ்எம்பிஎஸில் ஆன் பண்ணும் பொழுது ஓவர் வோல்டேஜ் வரும், கூடவே வோல்ட் விட்டு விட்டு வரும். வந்தால் என்ன சால்வ் பண்ணணும், கண்டுபிடிக்கிறது எப்படி, ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படிங்க பற்றிய ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும் பொழுது தான் அந்த எஸ்எம்பிஎஸ் முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். எஸ்எம்பிஎஸ் அப்ளிகேஷன் இல்லாத இடமே கிடையாது. இனி வரக்கூடிய எல்லா கேட்ஜெட்லேயும் எஸ்எம்பிஎஸ் கன்ஃபார்மாக இருக்கும். மொபைல் சார்ஜரில் இருந்து ஓகேவா, எல்லாமே சுவிட்ச் மோட் பவர் சப்ளை தான் கம்ப்ளீட்டாக. ஓகே, இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதை பற்றிய டேட்டாஸ் தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் வீடியோவில் கொடுத்துட்ருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங் சென்டர், கூடவே உங்களுக்கு 500 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட், எஸ்எம்பிஎஸ், இண்டக்ஷன் ஸ்டவ், டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. ஆன்லைன் ட்ரைனிங் மட்டும்தான். ஆன்லைனில் படிக்கிறப்போ உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினாக இருந்தாலும் இந்த வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய வியூவர்ஸ் சொன்னதெல்லாம் என்னென்னா, இந்த ஆட்டோ கப்ளர் எங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் கிளாஸில் என்ன கம்ப்ளைண்ட்னா, இந்த ஃபீட்பேக் சர்க்யூட்டில் ஏதாவது இன்கேஸ் கம்ப்ளைண்ட் இருந்தால் அந்த மாதிரி சிம்டம் வரும். ஓவர் வோல்டேஜ் வரும். ஓவர் வோல்டேஜ் வரும்பொழுது இப்போ 5 வோல்ட் வர இடத்துல அதிகமாக வோல்ட் வந்தால் இந்த 5 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய லோடு உடனே ஃபெயிலியர் ஆயிரும். விட்டு வந்தாலும் லோடு ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன், பாருங்கள், அவசியம் பாருங்கள். சரி, இப்போ இன்றைக்கி கிளாஸில் என்னென்னா, இந்த ஆட்டோ கப்ளர் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ஆட்டோ கப்ளர் ஒரு புரியல அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் ஆட்டோ கப்ளர் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் இந்த எஸ்எம்பிஎஸ் சர்க்யூட் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்குது, ஆனால் இன்னும் நான் ட்ரேஸ் பண்ணலை. எஸ்எம்பிஎஸ் போர்டு வரும், ரீப்ளேஸ் பண்ணுவோம், ஏதாவது செய்வோம், ஆனால் உள்ளே பார்க்கல. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது இந்த ஆட்டோ கப்ளர் இதான் இருக்கு இல்லையா. சரி, இப்போ ஆட்டோ கப்ளர் பற்றி பார்க்கலாம். பாருங்கள், இது ஆட்டோ கப்ளர். ஆட்டோ கப்ளரில் உங்களுக்கு இப்போது இது ஆட்டோ கப்ளருடைய சிம்பிள். 4 பின் இருக்கும். 4 பின் இருக்கும். இதில் இந்த பின் இருக்குல்ல, 1 2 3 4 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். உதாரணமாக இது 1, இது 2, இது 3, இது 4. இந்த 1 2ல் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது என்ன இருக்குது. இதில் இந்த இடத்துல ஒரு எல்இடி இருக்குது. என்ன டைப் ஆஃப் எல்இடி? ஐஆர், இன்ஃப்ராரெட் எல்இடி. இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது ஹை ஸ்பீடில் வெளியே வரக்கூடிய ஒரு லைட் எனர்ஜி. அது என்ன பண்ணுது, இது ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போ ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, ஏனோடுக்கு ப்ளஸ்ஸும் கேத்தோடுக்கு மைனஸும் கொடுத்தோம்னா இந்த எல்இடி கண்டக்ட் ஆகும். இந்த கண்டக்ட் ஆகும் பொழுது இதிலேருந்து ரேஸ் வெளியே வரும். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த 3 4 ஒரு டிரான்சிஸ்டர், போட்டோ டிரான்சிஸ்டர், கலெக்டர், எமிட்டர், பேஸ் தான் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த லைட் எனர்ஜி இதில் பட்டுச்சுன்னா உடனே இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆகும். கண்டக்ட் மீன்ஸ் பொதுவாக நார்மலாகவே டிரான்சிஸ்டர், கலெக்டர், எமிட்டர் ஓப்பனில் இருக்கும், ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும். அது க்ளோஸ் சர்க்யூட்டாக மாறிடும். ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள். அதே தான் இந்த இடத்துல படமாகவும் போட்டிருக்கோம். இந்த இடத்துல எப்படின்னு சொல்லி, இதுக்கு ஒரு ப்ளஸ் கொடுக்கணும், இதுக்கு ஒரு மைனஸ் கொடுத்தா இந்த இடத்துல இருக்கு இல்லையா. இப்போ உதாரணமாக இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் வோல்ட்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் வோல்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது இந்த டிரான்சிஸ்டர், கலெக்டர், எமிட்டர் வழியாக இந்த இடத்துல வெளியே வந்துடும். இந்த ப்ளஸ் வோல்ட்டு அதுதான் மெயின். அது ப்ளஸ்ஸோ மைனஸோ இங்கே இன்புட் கொடுத்தா இங்கே அவுட்புட் எடுத்துக்கலாம். முதல்ல ஏன் வரல அப்படின்னு கேட்டால், இந்த எல்இடி கண்டக்ட் ஆகலை. இன்ஃப்ராரெட் எல்இடி கண்டக்ட் ஆகலை. இது கண்டக்ட் ஆகணுன்னா இதுக்கு பயாஸ் கொடுக்கணும், ரெஸ்பெக்டிவ் வோல்டேஜ் கொடுக்கணும். கொடுத்தா இந்த ஐஆர் எல்இடி கண்டக்ட் ஆகும். இது கண்டக்ட் ஆச்சுன்னா இந்த கலெக்டர் எமிட்டரும்
ஹை ரெசன்ஸ்லேருந்து லோ ரெசன்ஸ் சுவிட்சு மாதிரி ஆக்ட் பண்ணுது. அப்போ சுவிட்சு மாதிரி ஆக்ட் பண்ணும்போது நாம் இதுக்குள்ளே கொடுக்குற வோல்ட்டு நம்ம இது வெளியே எடுத்துடலாம். ஒரு கண்டக்டராக யூஸ் பண்ணலாம். முதல்ல நான் கண்டக்டராக இருந்த கலெக்டர் எமிட்டர் என்னவாக மாறிடுச்சு, கண்டக்டராக மாறி இருக்கு. நாம் இந்த பிரின்சிபல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம் வெவ்வேறு அப்ளிகேஷனில் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு மல்டிமீட்டர் வேணும். இந்த மாதிரி மல்டிமீட்டர் இருக்குது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிஜிட்டல் மல்டிமீட்டர் ரொம்ப பெஸ்ட்டு மீட்டர், ரொம்ப லோ ப்ரைஸு. கெப்பாசிட்டன்ஸ் பர்டிகுலராக வேல்யூ செக் பண்ணலாம். ஹை லோ டிசி ஏசி வோல்ட்டு கரண்ட் எல்லாமே செக் பண்ணலாம். பட் இந்த மீட்டர் இந்த அப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஓகே, இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அனலாக் மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். லைக் திஸ் பாருங்கள், ஒரு அனலாக் மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இந்த அனலாக் மல்டிமீட்டரில் டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ்லாம் இருக்குது. இதில் நான் கன்டினியூட்டி ரேஞ்ச் வச்சுருக்கேன், ஒரு பஸர் ரேஞ்ச் பாருங்கள். இந்த டெஸ்ட் ப்ராப் ரெண்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். சவுண்ட் வருது இல்லையா, சவுண்ட் வருது. கன்டினியூட்டி ரேஞ்ச் இருக்குது. இப்போது இந்த இன்ட்டு 110K இந்த ரேஞ்சில் வைக்கிறேன். இந்த முள் கடைசி வரைக்கும் நகருது போகுது இல்லையா, போகுது. இந்த 0 ஆர்ச்சஸ் வச்சு நம்ம கரெக்டாக இதை கரெக்ட் பண்ண முடியும். இப்போது நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்ட்டு 1K ரேஞ்சு முடிஞ்ச அளவுக்கு செலக்ட் பண்ணிக்க. இன்ட்டு 1K ரேஞ்சு செலக்ட் பண்ணுங்கள். 0 ஓம்ஸ் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. எப்போ இந்த மீட்டரை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐஆர் எல்இடிக்கு இந்த ஏனோடு இது கேத்தோடு இதுக்கு ப்ளஸ் மைனஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இது கண்டக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது கண்டக்ட் ஆகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆட்டோ கப்ளர் வச்சுருக்கேன். ஆட்டோ ஐசோலேட்டர், ஆட்டோ கப்ளர் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு இதை என்லார்ஜ் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்திருக்கு. மீட்டர் பக்கத்தில் வச்சுருக்கேன். இது ரொம்ப சின்னதாக இருக்குது, பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி இருக்குது. இந்த மல்டிமீட்டரில் ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் தெரியணும். இப்போ முள் இருக்குது இல்லையா, இந்த முள் இருக்கிறது ஹை ரெசன்ஸ். இந்த முள் இந்த கடைசிக்கு இங்கே 0க்கு வந்தால் 0 ரெசன்ஸ். அப்போ 2 பொசிஷன் இதில் இருக்குது. ஒருவேளை முள் ஒரு பொருளை ஆப்ஜெக்டை செக் பண்ணும்போது அல்லது ஏதாவது எலக்ட்ரோட்ஸை செக் பண்ணும்பொழுது முள் ஒன்றா இங்கே இருக்கும், இல்லைன்னா லாஸ்ட்டில் இருக்கும், இல்லைன்னா முக்கால்வாசி இருக்கும். முக்கால்வாசி இருந்தால் அதுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பேர். அப்போது இந்த முள் இந்த இடத்துல இருந்தால் 0 ரெசன்ஸ், தடை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை முள் இங்கே இருந்துச்சுன்னா ஹை ரெசன்ஸ், அதிக மின்தடை இருக்குது, மின்சாரம் பாயாதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல முள் இருந்துச்சுன்னா மின்சாரம் பாயாது, இந்த இடத்துல இருந்துச்சுன்னா மின்சாரம் ஈஸி குட் கண்டக்டர்னு அர்த்தம். ஓப்பன் க்ளோஸ் அப்படி. முக்கால்வாசி இருந்தால் லோ ரெசன்ஸ் அப்படின்னு பேர். ஏற்கனவே டிரான்சிஸ்டர் செக்கிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா அந்த வீடியோஸ் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏகேன்னு போட்டிருக்கேன் இல்லையா, ஏனோடு கேத்தோடு, இது 1 2 இதுக்குள்ளே ஒரு எல்இடி இருக்குது. எல்இடி பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு எல்இடி பார்த்தீங்கன்னா அதில் ஏனோடு கேத்தோடு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கும். எல்இடி நம்ம எப்படி செக் பண்ணணும், எல்இடியில் ஒரு லீடு ப்ளஸ் வோல்ட்டும் ஒரு லீடுக்கு மைனஸ் வோல்ட்டும் கொடுக்கணும். அந்த ஒரு லீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன லீடு பாருங்கள். இது எல்இடி. இந்த எல்இடியுடைய வெளியில் பார்த்தீங்கன்னா லாங் லீடு ப்ளஸ்ஸு, ஷார்ட் லீடு மைனஸ். சில நேரங்களில் இந்த எல்இடியுடைய மேனுஃபேக்சரர் மாற்றி வந்துடும், பொலாரிட்டி மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்இடியுடைய இன்னரில் மட்டும் பாருங்கள். இன்னரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோடு ஒன்று சின்னதாக இருக்கும், ஒரு எலக்ட்ரோடு பெருசாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த சின்னதாக இருக்கிற எலக்ட்ரோடு அதுதான் ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்போ ஏனோடுக்கு ப்ளஸ்ஸும் கேத்தோடுக்கு மைனஸும் கொடுத்தா இந்த எல்இடி எரியும், பிளிங்க் ஆகும். அதே நேரத்தில் இந்த மீட்டரில் முள் நகரும். டெஸ்ட் ப்ராப்பை மாற்றி கொடுத்தோம்னா இந்த முள் நகராது, ஓப்பனில் இருக்கும். அப்படி இருந்தால் இந்த எல்இடி ஓகே. மறுபடியும் ஒன்ஸ் அகைன் ஒரு லீடுக்கு பர்டிகுலராக ஏனோடுக்கு ப்ளஸ்ஸும் கேத்தோடுக்கு மைனஸும் கொடுத்தேன்னா இந்த எல்இடி பிளிங்க் ஆகும். பொலாரிட்டி மாற்றி கொடுத்தா பிளிங்க் ஆகாது,
முள் நகராது. இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? சரி, செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அனலாக் மல்டிமீட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் டெஸ்ட் ப்ராப் இருக்கு இல்லையா, அதில் பாசிட்டிவ் வோல்ட்டும் இந்த ரெட்டில் நெகட்டிவ் வோல்ட்டும் வரும். ஓகேவா? முதல்ல ஒன்று. அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? பாருங்கள், இன்னொரு மல்டிமீட்ரு இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்னொரு மல்டிமீட்டர் இருந்தால் நாம் அதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், 2 மீட்டர் இருக்குது. நான் உங்களுக்கு செக் பண்ண முடியாது. ஸோ இந்த மல்டிமீட்டரில் எத்தனை வோல்ட் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். இந்த ரைட்டில் இருக்க மீட்டரில் வந்து நான் ஒரு 10 வோல்ட் ரேஞ்சு செலக்ட் பண்ணிட்டேன். 10 வோல்ட் ரேஞ்சில் செலக்ட் பண்ணிவிட்டு நான் மல்டிமீட்டரில் இங்கே வைக்கிறேன். முள் நகருதான்? எப்படி இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள், ஸ்க்ரீனில் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறேன். இதில் கொஞ்சம் நகரும். இதில் எப்படி நகருதுன்னு பாருங்கள். ஓகே, கண்டக்ட் ஆகுது. எவ்வளோ வோல்ட் வருது? 3 வோல்ட் வருது. நியர்லி 3 வோல்ட் வருது. ஸோ இதுதான் அந்த டெஸ்ட் ப்ராப்பில் வரக்கூடிய வோல்ட். இப்போ என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஆப்டோ கப்ளர் இந்த இடத்துல இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ நான் செக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எல்இடி செக் பண்ண போகிறேன். எல்இடி நல்லா பிரைட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்ட்டு 1K ரேஞ்ச் அல்லது 1 ohms ரேஞ்சை செலக்ட் பண்ணியிருக்கேன். 1 ohms ரேஞ்சில் பாருங்கள். இப்போ நான் செக் பண்ணுறேன். எல்இடி எரியுதா? முள் நகருதா மீட்டரில்? இப்படி தான் எல்இடி செக் பண்ணணும். இன்ட்டு 1 ohms ரேஞ்ச். அனலாக் மீட்டர் இருந்தால் கொஞ்சம் குவாலிட்டியாக நம்ம அட்டன் பண்ணலாம், சர்வீஸ் நல்லா ப்ராப்பராக பண்ணலாம். ஆனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா எந்த நேரத்துலையும் இந்த எலக்ட்ரானிக் குட்ஸு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பாருங்கள், முள் நகரணும், கலர் வரும். எரியுது இல்லையா? எரியுது. இப்போ நான் டெஸ்ட் ப்ராப்பை நான் மாற்றிக்கிறேன். மாற்றும் போது என்ன ஆகுது? எரியல. இதே மாதிரி தான் இதில் இந்த ஆட்டோ கப்ளர் இருக்கு இல்லையா, ஆட்டோ கப்ளரில் நான் இப்போது செக் பண்ணி பார்க்க போகிறேன். இன்ட்டு 1K ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் மைனஸ் கொடுக்குறேன். ஆனால் இதில் செக் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கு பிளாஸ்டிக் பேக்கேஜில். நான் செக் பண்ணுறேன். பாருங்கள், முள் நகருது, முக்கால்வாசி நகருது. லோ ரெசிஸ்டன்ஸ். உள்ளுக்குள்ளே எல்இடி ஒர்க் பண்ணுது. குறிப்பாக இன்ஃப்ராரெட் எல்இடி ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ முள் நகரவே நகரலை. இந்த மாதிரி இருந்தால் இந்த ஆட்டோ கப்ளரில் ஐஆர் எல்இடி நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது ஏனோடுக்கு ப்ளஸ்ஸும் கேத்தோடுக்கும் மைனஸும் கொடுக்குறப்போ இந்த முள் முக்கால்வாசிக்கு வந்துச்சுனாவே அதில் இருக்கக்கூடிய ஆட்டோ கப்ளரில் இருக்கக்கூடிய ஐஆர் எல்இடி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை முள் கடைசி வரைக்கும் வந்தால் ஐஆர் எல்இடி ஷார்ட்டுன்னு அர்த்தம். ஒருவேளை நகரில் அப்படின்னா ஐஆர் எல்இடி ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இது தெரியணும். இப்போ நான் சொல்லும் போதே என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட ஒரு பழைய எஸ்எம்எஸ் கிட்டில் இருந்து ஒரு ஆட்டோ கப்ளரை எடுத்துக்கலாம், இல்லை கடையில் வாங்கிக்கலாம். வாங்கி கூட செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிகலைஸாக பண்ணினா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, ஒரு ஆட்டோ கப்ளரை எப்படி செக் பண்ணுறது, பின்னவுட் எப்படி செக் பண்ணுறது, அப்புறம் இது கரெக்டாக இருக்கா இல்லையா, ப்ராப்பராக இருக்கிறதோ ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ ஒன்று இருக்குது. ஸோ பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன செக் பண்ணியிருக்கோம், இதில் இந்த ஆட்டோ கப்ளரில் இருக்கக்கூடிய ஐஆர் எல்இடி கண்டிஷனாக இருக்கா இல்லையா நீ எப்படி செக் பண்ணுறது. அனலாக் மீட்டர் கண்டிப்பாக வேணும். ஓகேவா? சரி, இப்போது அடுத்தது இந்த கலெக்டர் எமிட்டர் பாருங்கள். நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல இந்த ஏனோடு கேத்தோடு செக் பண்ணோம் இல்லையா. இப்போ கலெக்டர் எமிட்டர் செக் பண்ணலாம். பொதுவாக டிரான்சிஸ்டனுடைய கலெக்டர் எமிட்டர் எப்பவுமே ஹை ரெசிஸ்டன்ஸ்னால் மரக்கட்டை மாதிரி மின்சாரம் பாயாது, ஓப்பன் சர்க்யூட் சுருக்கமாக சொன்னால். ஸோ நான் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மல்டிமீட்டர் இருக்குது. கொஞ்சம் நான் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த டெஸ்ட் ப்ராப்பில் செக் பண்ணுறேன். இப்போது கலெக்டர் தென் எமிட்டர் ரெண்டுலேயும் செக் பண்ணுறேன். முள் நகரில். ஓகே, இப்போ டெஸ்ட் ப்ராப்பை மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு செக் பண்ணுறேன். அப்போ முள் நகரக்கூடாது. ஒருவேளை நகர்ந்துச்சுன்னா
ஒன்று லீக், ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போச்சுன்னா ஷார்ட். இதுதான் ஆட்டோ கப்ளர். ஆட்டோ கப்ளர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்எம்பிஎஸ்சில் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். ஃபெயிலியர்னா நிறைய பேருக்கு செக் பண்ண தெரியாது, எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ் பண்ண தெரியும். ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு ஐடியா கிடைக்கணும். அன்னெசரியாக மாற்ற வேண்டாம், ட்ராக்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். அதுக்காக சொல்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு சஸ்பெக்டட் இருந்தால் ஓல்டேஜில் செக் பண்ணணும், செக் பண்ணி தான் அட்டன் பண்ணணும். ஏற்கனவே உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லியிருக்கிறேன். ப்ரொசீஜர் என்ன போல் கிவன் மாடல் என்ன மாடல்னு தெரியணும், நேச்சர் ஆஃப் த கம்ப்ளைண்ட் தெரியணும், சஸ்பெக்டட் ஸ்டேஜ் தெரியணும், ஃபால்ட் ஃபைண்டிங் ப்ரொசீஜர் தெரியணும். அப்போ தான் ரிசல்ட் கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போது கலெக்டர் எமிட்டர் ரெண்டுமே ஹை ரெசிஸ்டன்ஸ் காமிக்குது. எப்போ லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும்? இங்கே நாம் வோல்டேஜ் கொடுத்தா இது லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும். மாறுமா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் பண்ணலாமா? இப்போது பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆட்டோ கப்ளர் வச்சுருக்கேன், 2 ஒயர் கொடுத்துருக்கேன். இந்த 2 ஒயரை என்ன பண்ணுறேன், ஒரு பின் பண்ணிக்கிறேன், ஒரு மல்டிமீட்டர் டெஸ்ட் ப்ராப்போட கனெக்ட் பண்ணிக்கிறேன். மல்டிமீட்டர் டெஸ்ட் ப்ராப்போட கனெக்ட் பண்ண. இப்போ மீட்டர் என்ன காமிச்சிட்ருக்குது? இப்போ கலெக்டர் எமிட்டர் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன். கலெக்டர் எமிட்டர் இந்த இது வருது இல்லையா, கலெக்டர் எமிட்டர் இந்த பக்கம் 2 பக்கம் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு டெஸ்ட் ப்ராப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். முள் நகருதா? நகரில். கலெக்டர் எமிட்டர் ஓப்பனில் இருக்குது. நான் இன்னொரு மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன், அனலாக் மல்டிமீட்டர். அனலாக் மல்டிமீட்டரில் இன்ட் 1 ohms ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் கரண்ட் அதிகமாக வரும். நான் இதை செக் பண்ண போகிறேன். இதில் நான் வோல்ட்டு கொடுத்தேன்னா பயாஸ் வோல்ட். இப்போ நான் பயாஸ் வோல்ட்டு கொடுத்தேன்னா உடனே என்னாகும், முள் நகரணும். நகருதான்னு இப்போ பார்க்கலாமா? இப்போ டெஸ்ட் பண்ணுறேன். சரி, இப்போ நான் கொஞ்சம் இதை என்லார்ஜ் பண்ணேன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீட்டர் ரீடிங்ஸ் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இப்போ பார்க்கலாம். இப்போது பாருங்கள், ஒரு நிமிஷம். இப்போ நான் கான்டாக்ட் பண்ணுறேன். என்னாச்சு பாருங்கள், முள் நகருதா? இப்போ என்னாச்சு, ஹை ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. நான் ஒரு வோல்ட்டு கொடுத்த உடனே IR LED வோல்ட்டு இப்போ கொடுக்க போகிறேன். கொடுத்த உடனே அந்த டிரான்சிஸ்டர் கலெக்டர் எமிட்டர் கண்டக்ட் ஆகுது. கலெக்டர் எமிட்டர் கண்டக்ட் ஆகுது. இதுதான் அதோடைய ஒர்க்கு. அதாவது இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்த உடனே இந்த சர்க்யூட்டில் என்ன ஆகுது, உங்களுக்கு இங்கே கொடுத்த உடனேயே நாம் இங்கே கண்டக்ஷன் ஆகுது. கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸாக மாறுது. ஸோ இதை பயன்படுத்தி நாம் என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் இப்போ பார்க்கலாமா? பாருங்கள், இதில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டயக்ராமில் இதில் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது ஆட்டோ கப்ளரில் இருக்கக்கூடிய இது IR LED. இது வந்து IR இருக்குது, இங்கே IR LED இருக்குது. இங்கே இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் கொடுக்க போகிறேன். கொடுத்த உடனே இந்த கலெக்டர் எமிட்டர் என்ன உங்களுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸில் இருந்து உங்களுக்கு லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஒரு சுவிட்சை ஆக்ட் பண்ணும். இப்போ ஓப்பனில் இருக்குது, க்ளோஸ் ஆகும். இங்கே என்ன கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல ஒரு ரிலே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு ரிலே, இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு 9 volt பவர் சப்ளை இங்கே கொடுத்துருக்கேன். 9 volt பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். அப்போது இந்த 9 volt ப்ளஸ் வோல்ட்டு நேராக இந்த காயிலோட இந்த எண்டுக்கு வரும், ப்ளஸ் வோல்ட் வரும். இந்த ரிலே ஒர்க் பண்ணணுன்னா இது மைனஸாக இருக்கணும், அப்போ தான் இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணும். மைனஸ்னால் எப்படி இருக்கும், இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆனால் தான் இந்த மைனஸ் வந்து கிடைப்பார். இங்கே மைனஸ் இங்கே இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் இது என்ன ஆகணும், இந்த டிரான்சிஸ்டர் வழியாக இங்கே கிடைக்கணும். கிடைச்சா தான் மைனஸ் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆனால் தான் மைனஸ் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. மைனஸ் கிடைச்சாதான் இந்த பல்ப் வந்து எரியும். 230 volt கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துருக்கு. நார்மலாக எரியாது. ஏன் எரியாது அப்படின்னு கேட்டால் இந்த பாயிண்ட் வந்து இதோட கனெக்ட் ஆகிருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இந்த ரிலே ஒர்க் பண்ணும் பொழுது
இந்த பாயிண்ட் போல் வந்து நேராக இங்கே கனெக்ட் ஆகிடும். இங்கே கனெக்ட் ஆகும்போது இந்த ஃபேஸ் வந்து இந்த இடத்துக்கும் நியூட்ரல் இந்த இடத்துக்கு போகிறப்ப இந்த பல்ப் வந்து எரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணி பார்க்கணுங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ப்ராக்டிக்கல் காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ், ஆப்டோ கப்ளர், கலெக்டர், ரிலேவோட ஒரு பாயிண்டில், எமிட்டர் நெகட்டிவில் இருக்கும், பேட்டரியோட நெகட்டிவ், பேட்டரியோட பாசிட்டிவ், ரிலேவோட பாசிட்டிவில் இருக்கும். நார்மலாக இந்த ரிலே ஒர்க் பண்ணாது. ஏன் ஒர்க் பண்ணாதுன்னா இந்த கண்டக்ஷன் ஆகலை. கண்டக்ஷன் ஆகாதனால ஃபேஸ் வந்து இந்த போல் இருந்து நேராக இந்த பாயிண்டில் இருக்கும், அதனால் கண்டக்ட் ஆகலை. இப்போது இங்கே ஒரு சப்ளை வோல்ட், ஸ்மால் வோல்டேஜ் கொடுத்த உடனே இந்த ரிலே ஒர்க் பண்ணோம். இந்த ரிலே ஒர்க் பண்ணுறதுனால உடனே பல்ப் எரியும். ஓகேவா? நாம் இப்போ பார்க்கலாமா, ஒரு ப்ராக்டிக்கல் பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். இப்போது கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஒரு 9 வோல்ட் பேட்ரி இருக்குது. இதுதான் சர்க்யூட்டு. இந்த இடத்துல ரிலே இருக்குது, படத்தில் காமிச்சோம் ரிலே. ஒரு 9 வோல்ட் கிளிப் இருக்குது, ஒரு பேட்ரி இருக்குது. இந்த இடத்துல ஆப்டோ கப்ளர் இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. இது ஒரு லோடு பல்பு கொடுத்துருக்கேன், ஏசி இன்புட் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் ஒரு 9 வோல்ட் பேட்டரியை கனெக்ட் பண்ணுறேன். 9 வோல்ட் கனெக்ட் பண்ணிட்டேன். பட் பல்ப் லோடு ஒர்க் பண்ணலை. இப்போ மல்டிமீட்டர்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு வோல்டேஜ், ஸ்மால் வோல்டேஜ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கன்டினியூட்டி ரேஞ்சில் இன்ட்டு 1 ohms ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஆட்டோ கப்ளரில். ஓகே, மீட்ரு பார்த்துக்குங்க. இப்போ நான் செக் பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா பார்த்துக்குங்க. இப்போது ஒரு பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இன்னொரு பாயிண்டில். ஓகே, ஏன்னா அந்த இடம் ரொம்ப நேராக இருக்கிறதுனால பாயிண்ட் பண்ண முடியல. ஓகே, பாருங்கள், இந்த மீட்டரில் முள் நகருது, கொஞ்சம் கரண்ட் ஃப்ளோ. அந்த ஐஆர்எல்டி ஒர்க் பண்ணணுன்னா அந்த ரிலே ஒர்க் பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி எந்த ஒரு எலக்ட்ரிக்கலோடு கனெக்ட் பண்ணலாம், ஒரு சுவிட்சாக யூஸ் பண்ண வைக்கலாம், ஒரு ஆப்டோ கப்ளர் யூஸ் பண்ணி. ஓகேவா? அப்போ நீங்களும் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.